Hello friends, prepare to crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு quadratic equations உடைய மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதுல டிஸ்கஸ் பண்றோம். அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து எல்லா பேங்க் எக்ஸாம்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஓகே, நான் நம்மளோட மொபைல் ஆப்போட நேம், வெப்சைட்டோட நேம் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். சில பெய்ட் கோர்சஸ் ஆஃபர் ப்ரைஸ்லையும் போயிட்டு இருக்கும். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து மொபைல் ஆப்பில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் கைஸ். ஓகே ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் வீடியோ கோர்ஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் 699 rupeesக்கு போயிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க இதையும் பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே ஃபைன். So let me move on to the first question. இந்த question பாத்தீங்கன்னா போன வீக்ல நம்ம வந்துட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கான மெயின்ஸ் வீடியோ பார்த்தோம் இல்லையா, அதுல ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன். அந்த ஹோம்ஒர்க் உடைய ஆன்சர் அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் கைஸ். ஓகேங்களா, இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல whether the data provided in the statement are redundant to answer the question. redundant அப்படின்னா அளவுக்கு அதிகமாக தேவையில்லாத, அதாவது இந்த 3 கொஸ்டின்ல இப்போ ஒரு 3 ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா இந்த 3 ஈக்குவேஷன்ல எனக்கு தேவையே இல்லை, இந்த ஈக்குவேஷன் வந்து எனக்கு கண்டிப்பாவே தேவையே படாது, இட்ஸ் அன்னெசரி, தேவைக்கு அதிகமாக இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் இருக்கா அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 மட்டுமா, 1 மட்டுமா, 3 மட்டுமா, either 2 or 3 alone is இது ஏதாவது 2 தேவையில்லாம இருக்கா, ஏதாவது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் கைஸ். என்ன கொடுத்திருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் 3 பாசிட்டிவ் நம்பர்ஸ் இஸ் 4 2 1 2. ஸோ எக்ஸ் ஒய் இசட் அதோட ப்ராடக்ட் வந்துட்டு 4 2 1 2 அண்ட் தேர் எல்சிஎம் வந்துட்டு 234 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒய் அண்ட் இசட்? இதுதான் கொஸ்டினா இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xz பிளஸ் 144 ஈக்குவல் டு 0 இருக்கு. ஸோ நான் இதை வந்து ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xz, அதாவது xyz வந்து 4212. அப்ப xz நான் 4212 by y ன்னு எடுத்துக்க முடியுமா? 422 into 4212 by y plus 144 equal to 0 போட்டுக்கலாமா? இப்ப நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா y is எல்சிஎம். இது மேல போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? y cube minus plus 144y plus 144y minus 2 into 4212. 4000 into 2 is 8000. 212 into 2 is 424 வரும், ரைட்? அப்ப 8424 equal to 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுல எடுத்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா, இதையும் ஆக்சுவலி நம்ம ஓகே இது ஆக்சுவலி நம்ம நினைச்சா we can solve it. ஓகே, இதை அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம ஃபைனலா இந்த ஈக்குவேஷன் வச்சு இதுல கொண்டு வர முடியும். இதை வச்சு நீங்களா உங்களால YZ கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற டிஃபரன்ஸ் பிட்வீன் YZ கண்டுபிடிக்க முடியுமாங்கிறத செகண்டரியா பார்த்துடலாம். ஃபைனலா நம்மளால இந்த லெவல்ல தான் இதை கொண்டு வர முடியும். ஓகேங்களா கைஸ், அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட், HCF of Y and Z is 6 அப்படிங்கிறாங்க. HCF of Y and Z is 6 and their sum is 24. So highest common factor of Y and Z வந்துட்டு 6ங்கிறாங்க. ஸோ நான் ஒய்யை வந்துட்டு 6A எடுத்துக்கிறேன், இசட்டை வந்து 6Bன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 6ன்னு தானே சொல்றாங்க. ஸோ அப்போ சம் இஸ் 24னா 6A plus 6B is equal to 24. இதுல 6 காமனா எடுத்துட்டு A plus B is equal to 24னா A plus B equal to 4 அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கலாம். கரெக்ட் தானே கைஸ்? A plus B is equal to 4 அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இதுல இருந்து எடுத்துக்க போறேன். ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம் கைஸ்? HCF of Y and Z is 6 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே கைஸ், ஸோ இப்போ A plus B equal to 4 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கரெக்ட் தானே கைஸ்? இப்போ ஒய்யோட வேல்யூ 6A, இதுவும் நம்ம 6Bன்னு எடுத்திருக்கோம். கரெக்டா? ஸோ கண்டிப்பா ABயோடைய வேல்யூ வந்துட்டு கோப்ரைம் நம்பர்ஸா இருக்கணுமா கைஸ்? கோப்ரைம் நம்பர்ஸா இருக்கணும். AB உடைய வேல்யூ கண்டிப்பா கோப்ரைம் நம்பர்ஸா இருக்கணும். அப்போ கோப்ரைம் நம்பர்ஸா இருக்கணும்னா இப்போ நான் 2 plus 2 equal to 4ன்னு போட முடியாது, பிகாஸ் they are not கோப்ரைம். பட் நான் 1 plus 3 equal to 4ன்னு போட முடியுமா? பிகாஸ் they are கோப்ரைம். கரெக்ட் தானே கைஸ்? அப்போ AB உடைய வேல்யூ வந்துட்டு
1 bar 3 a ஓட வேல்யூ 1 இருக்கலாம் b ஓட வேல்யூ 1 இருக்கலாம் அது நமக்கு தெரியாது 1 or 3 இருக்கும் அப்போ இந்த 6a 6b உடைய வேல்யூ yங்கிறது என்னது கைஸ் 6a இப்போ y ஓட வேல்யூ வந்துட்டு a ஓட வேல்யூ 1 ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா y ஓட வேல்யூ 6 ன்னு இருக்கும் z ஓட வேல்யூ என்னது கைஸ் z ஓட வேல்யூ அப்படிங்கிறது 6 into 3 is 18 அப்போ 18 plus 6 is 24 அவங்களுடைய sum is 24 ன்னு பார்த்தோம்ல எல்லாமே நமக்கு சாட்டிஸ்ஃபைடு ஸோ இதை வச்சு நம்ம YZ வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்டா அடுத்தது ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு உங்களால் YZ வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஸோ யூ கேன் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் Y and Z ஸோ கண்டிப்பாக செகண்ட் ஒன் வந்து மிகுதியானது தேவை இல்லாதது கிடையாது ஸோ இந்த ஈக்குவேஷன் இஸ் ராங் 2 and 3 2 வர விஷயங்கள் எல்லாமே ராங் தான் ஓகேங்களா கைஸ் ஃபைன் இப்போ என்னென்ன இருக்கு ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரிடண்டன்ட் ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் ரிடண்டன்ட் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன்ல இருக்கு தேர்ட் ஒன்குள்ள போங்க இது செகண்ட் ஒன்னு இது ஃபர்ஸ்ட் ஒன்னு இப்போ தேர்ட் ஒன்குள்ள போறீங்கன்னா HCF of x and y and HCF of x and z வந்து 0 டிஃபரன்ஸ் பிட்வீன் them is 0 இருக்கா that means HCF of x and y x comma y is equal to HCF of x comma z அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா ரெண்டுத்து டிஃபரன்ஸ் 0 அப்படின்னா இந்த சைட்ல இதை கொண்டு வந்துட்டீங்கன்னா தே போத் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது இதை வச்சு உங்களால அந்த டிஃபரன்ஸ் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னா பாசிபிளே கிடையாது தேவையில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கு இதை வச்சு உங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு தெர் இஸ் அ வே அதை வச்சு ஏதாவது மேபி ஃபர்ஸ்ட் இந்த செகண்டோட நீங்க ஏதாவது ஒன்று கம்பேர் பண்ணீங்க செகண்டையும் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வச்சு உங்களால இட் மே பி யூஸ்ஃபுல் பட் தேர்ட் ஒன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது புரியுதுங்களா கைஸ் அப்போ நம்ம ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் ரிடண்டன்ட் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சரா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இதை வச்சு உங்களுக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை HCF of x and y HCF of x and z சேம்ங்கிறத வச்சுட்டு நம்மளால yக்கும் zக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமானா முடியறதுக்கு வாய்ப்பே கிடையாது பட் இந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா this is the first equation right first equation வச்சு பாத்தீங்கன்னா we can do something அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சுத்தமாவே தேவையில்லைன்னு சொல்ல முடியாது அதனால only statement 3 is redundant அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் கைஸ் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन குள்ள okay guys next question குள்ள போயிடலாம் below given are the 3 quadratic equations numbered as 1 2 and 3 read the data carefully and find the sum of the roots of all 3 equations which are greater than the other root அப்படினு கொடுத்திருக்காங்க அப்புறம் சில conditions one root of the equation 1 is 8 அப்படினு கொடுத்திருக்காங்க one root is common equation whose value is okay one root is common equation 2 difference between the roots of the equation 3 is less than 6 all the roots are real numbers and integers அப்படின்னு இருக்கு ஓகேங்களா கைஸ் ஃபைன் all the roots are real numbers and integers னா உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட்ல அந்த மாதிரி எதுவும் வராது ஒரு ஃபிராக்ஷன்ல you won't get it fine so first equation என்ன இருக்கு 3a power x plus a power y minus 40 equal to 0 அப்படின்னு இருக்கு இப்போ நம்ம x ஓட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம் y ஓட வேல்யூ என்னங்கறத எடுத்துக்கலாம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க 3 are quadratic equations அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டா எல்லாமே quadratic equations சோ நான் என்ன பண்றேன்னா assumption ஓகேங்களா assume என்னன்னு assume பண்ணலாம் x ஓட வேல்யூவை 2 ன்னு assume பண்ணுவோம் y ஓட வேல்யூவும் 2 ன்னு assume பண்ணுவோம் ஓகேங்களா அப்படி assume பண்ணீங்கன்னா 3a square plus a minus 40 equal to 0 அடுத்ததுல x ஓட வேல்யூ 2 y ஓட வேல்யூ வந்துட்டு 1 ன்னு assume பண்ணுவோம் அப்போ 3a square plus sorry this is also 2 right x ஓட வேல்யூ 2 y ஓட வேல்யூ 2 னா okay fine so இங்க என்ன ஆகும் a minus 40 equal to 0 okay next assumption the third assumption நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா x ஓட வேல்யூ 2 y ஓட வேல்யூ 1 maybe இது கூட ஸ்கொயரா இருக்கலாம் இல்லையா so y ஓட வேல்யூவை 2 ன்னு assume பண்ணுவோம் x ஓட வேல்யூவை வந்துட்டு 1 ன்னு assume பண்ணுவோம் அப்ப என்ன ஆகும் a square plus 3a minus 40 equal to 0 ஆகும் இப்போ இந்த மூணு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும்போது எல்லா ரூட்ஸும் ரியல் நம்பர்ஸ் அண்ட் இன்டீஜர்ஸ்ங்கிறாங்களா அந்த மாதிரி வரலன்னா அந்த ஈக்குவேஷன் நம்ம அசம்ஷன் இஸ் ராங்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகேயா இப்போ 3a square plus a square minus 40ங்கிறது 4a square is equal to 40
அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 10. அப்போ ஏங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 அப்படிங்கிறது உங்களுக்கு ரியல் நம்பராகவும் இருக்காது, இன்டீஜராகவும் இருக்காது. அப்போ இந்த அசம்ஷன் இஸ் ராங். அடுத்தது இங்க வாங்க, 3a ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் 14 இருக்கு. அப்போ பிளஸ் 1, அப்போ இதோட வேல்யூ என்னது கைஸ்? பிளஸ் 1 மைனஸ் 14 இருக்கும். அதாவது ரெண்டு நம்பரை ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணாலோ 1 வரணும், அடுத்தது 40யும் வரணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10 4s are 40, நெக்ஸ்ட் 8 5s are 40, 20 2s are 40. பட் எதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளஸ் 1 வந்துட்டு மைனஸ் 40 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதுவும் உங்களுக்கு ரியல் நம்பர்ஸாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த அசம்ஷன் இஸ் ஆல்சோ ராங். அடுத்தது இங்கே வாங்க, இங்க வரும்போது என்னது? x is equal to y equal to 2, x is equal to 1 அசியூம் பண்ணி இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கு. பிளஸ் 3 minus 14 இருக்கா? 8 minus 5 is 3. 8 into minus 5 is 8 into minus 5 is minus 40. அப்போ 8 minus 5 அப்படிங்கிறது minus 8 plus 5 ஆகுமா? அப்போ டெஃபினட்டா இது வந்து they are real numbers and integers தான். பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கலாம், ஓகேங்களா? பாசிட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லல, ரியல் நம்பர்ஸ் அண்ட் இன்டீஜர்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸ் 8 பிளஸ் 5 அப்படிங்கிறது. ஸோ இந்த ஈக்குவேஷன் இஸ் கரெக்ட். அப்போ இதோட ரூட்ஸ் என்னது கைஸ்? இப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் என்னது? மைனஸ் 8 கமா பிளஸ் 5. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் உடைய ரூட்ஸ். அடுத்தது ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவேஷன் 1 இஸ் மைனஸ் 8. ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்கு, எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனுக்குள்ள போகலாம். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2b பிளஸ் பி. நான் இதை பி ஸ்கொயர் மைனஸ் 2b மைனஸ் பி ஈக்குவல் டு 0ன்னு மாத்திக்கிறேன். ஒன் ரூட் இஸ் காமன் இன் ஈக்குவேஷன் 1 and 2 whose வேல்யூ இஸ் மோர் தேன் 0. ஸோ இதுக்கு மோர் தேன் 0 இருக்கிறது ஒரே ஒரு ரூட் தான். அப்போ கண்டிப்பா 5 அப்படிங்கிறது ஒரு ரூட்டா இருக்கணுமா? 5 அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரூட்டா இருக்கணும். கரெக்ட் தானே கைஸ்? ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, சம் ஆஃப் த ரூட்ஸ் உடைய ஃபார்முலா என்னது? ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏயா. So minus of minus 2 by 1. இது வந்து என்னது? sum of the roots. one of the root என்னங்கிறது தெரியும், plus 5ன்னு தெரியுமா? ஏன்னா it is more than 0ங்கிறது இருக்கு. So 5 plus the other root வந்து நான் பீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்க minus of minusங்கிறது plus 2 ஆயிடும். அப்போ 2 is equal to 5 plus beta. Beta is equal to 5 minus 2, that is 3. அப்போ இதோட ஆன்சர்ஸ் என்னது கைஸ்? இதோட ரூட்ஸ் அப்படிங்கிறது 5, 3 அப்படிங்கிறது தான் இதோடைய, சாரி 2 வந்துடும். ஜஸ்ட் a minute guys, 2 வந்துடும். நெக்ஸ்ட் இது வந்துட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5ன்னு வரும். ஸோ மைனஸ் 3 கைஸ், ஓகேங்களா? 5, மைனஸ் 3, ஓகேவா? 5, மைனஸ் 3. ஸோ இது வந்து என்னது? செகண்ட் இதோடைய ரூட்ஸ். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனுக்குள்ள போகலாம். சி ஸ்கொயர் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு கியூன்னு இருக்கு. என்ன இருக்கு? ஒன் ரூட் இஸ் காமன் இன் ஈக்குவேஷன் 2 and 3 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கரெக்டா? ஒன் ரூட் இஸ் காமன் இன் ஈக்குவேஷன் 2 and 3. டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 3 இஸ் லெஸ் தேன் 6 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே ஓகே கைஸ், ஆல் ரூட்ஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ் அண்ட் இன்டீஜர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ ஒன் ரூட் இஸ் காமன் இன் ஈக்குவேஷன் 2 and 3. அது எந்த ரூட்டுன்னு தெரியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த 5 நான் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ 5 நான் எடுத்துக்கும் போது 5 ஸ்கொயர் பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு கியூன்னு ஆகுமா? 25 பிளஸ் 5. ஸோ கியூவோட வேல்யூ என்னது கைஸ்? 13 ஆகும். மைனஸ் 3 எடுத்துக்கிறேன். அப்போ 9 மைனஸ் 3 ஈக்குவல் டு கியூன்னு ஆகும். therefore கியூவோட வேல்யூ 6ன்னு ஆகும். இது அந்த ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். c ஸ்கொயர் பிளஸ் சி மைனஸ் 30 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி போடுவோம். ஸோ சி ஸ்கொயர் பிளஸ் சி மைனஸ் 30ங்கும் போது 6 5s are 30, ரைட்? 6 மைனஸ் 5 இஸ் பிளஸ் 1. 6 மைனஸ் 5ன்னு வருமா? ஸோ 6 மைனஸ் 5ங்கும் போது மைனஸ் 6 பிளஸ் 5 அப்படின்னு வரும். அடுத்தது 6 ஒரு வேல்யூவா போடுங்க. சி ஸ்கொயர் பிளஸ் சி மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருதா? ஸோ இப்படி போடும்போது இதுல 1 மைனஸ் 6, 3 2s are 6. 3 into 2 எவ்வளோ கை? 6. 3 minus 2 is 1. ஸோ 3 minus 2ன்னு வரும். அது மைனஸ் 3 பிளஸ் 2ங்கிற மாதிரி மாறும். இது ரெண்டுல எது தேர்ட் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஓகே, ஸோ இந்த 5 and 3. ஓகே, தேர்ட் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் எதுவா இருக்கும்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 3 இஸ் லெஸ் தேன் 6ன்னு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தோடைய டிஃபரன்ஸ் என்னது கைஸ்?
11 வந்துருமா? -6ல இருந்து 5க்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4 மொத்தமா 11 வந்துரும். இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மைனஸ்லனா -2, -1, 0, 1. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்னது கைஸ், ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 5 அந்த மாதிரி தான் வருது. கரெக்டா? So, difference between the roots of the equation is less than 6ங்கிறாங்களா? அப்போ இது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் கரெக்ட். அந்த கண்டிஷன் படி பார்க்கும்போது அப்ப இதுதான் அதோடைய ரூட்டாக இருக்கணும். less than 6ங்கும் போது இதுதான். So, this is the third equation உடைய roots. இப்போ என்ன question கேட்டிருக்காங்க? Sum of roots of all three equation which are greater than the other root. So, இதுல வந்து பாத்தீங்கன்னா final answer. ஓகேங்களா? +5. இதுல வந்து இதுலயும் +5. இதுல +2. this is greater. So எவ்வளோ வருது guys? 12. sum of roots வந்து 12 வருது. ஆப்ஷன்ஸ்குள்ள போங்க. sum is a negative integer, sum is a prime number, sum is 12. So sum is 12. So this one is the answer guys. It's as simple as that. அவ்வளவுதான் guys. நம்ம ப்ரீவியஸா பார்த்தது வந்து homework problems ஓட explanation. இப்போ இன்னையோட first question குள்ள போயிடலாம் guys. என்ன இருக்கு? solve the equations given below. unknown இருக்கு. ஓகே, அடுத்தது p அப்படிங்கிற ஒரு அன்னோனும் இருக்கு. அடுத்தது smaller root of the equation 2 is the cube root of the larger root of equation 1 and smaller root of equation 1 is the square root of the larger root of equation 2. p and m are natural numbers. ஓகேங்களா? find the difference between the larger roots of equation 1 and 2 is what percentage of the value of p அப்படிங்கறதான் கொஸ்டினா இருக்கு. ஃபைன் கைஸ், என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஸ்மாலர் ரூட் ஆஃப், ஓகேங்களா, நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஓகே ஸ்மாலர் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் லார்ஜர் ஸ்மாலர் அப்படின்னு எழுதிக்கிறேன் கைஸ். ஓகே, லார்ஜர் smaller அப்படின்னு போட்டுக்கிறேன். smaller root of equation 2 is the cube root of larger root of equation 1 இருக்கா? அப்போ நான் இதை a கியூப்னு எடுத்துக்கிட்டேன்னா இதை ஏன்னு எடுத்துக்கலாம். அப்ப இதோட கியூப் ரூட் ஏவா? அடுத்தது அந்த ஸ்மாலர் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 1, ஸ்மாலர் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 1 அப்படிங்கிறது இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லார்ஜர் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 2. சோ அப்ப நான் இதை b ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டேன்னா இதை bன்னு எடுத்துக்கலாமா? புரியுதுங்களா கை? சோ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இது ரெண்டும் இதோட ரூட், இது ரெண்டும் இதோட ரூட். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? இதோட ஸ்கொயர் ரூட் வந்து இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஓகே கைஸ், ஸோ இதை வச்சு நம்மளால ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபைன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வந்துட்டு நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கிறது என்னது கைஸ்? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏல. சி அப்படிங்கிறது என்னவா இருக்கு? எம்மா இருக்கு. ஓகேங்களா? So m by a அப்படிங்கிறது 1. So m is equal to ரெண்டு இதுல product of the roots என்னது guys? a cube into b. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன்ல product of the roots mங்கிறது அதுவும் என்னதான் வரும்? m தான் வரும். m by 1 is m. m is equal to என்னன்னு வரும்? a b ஸ்கொயர்னு வருது. இப்ப ரெண்டுமே m தான். இப்ப இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம்னா a cube b is equal to a b ஸ்கொயர்னு ஆகுமா? இதுவும் கேன்சல் பண்ணி 2, இதுவும் கேன்சல் பண்ணி b ஆயிடும். அப்போ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு b அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஃபைன் கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. அடுத்தது சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது கைஸ்? சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிறது சம் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் b பை a. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிறது என்னது? மைனஸ் ஆஃப் -12 by 1. ஸோ 12 இஸ் ஈக்குவல் டு a கியூப் பிளஸ் பின்னு வருமா கைஸ்? a கியூப் பிளஸ் பின்னு வரும். பிங்கிறது என்னது? a ஸ்கொயர், ரைட்? ஸோ a கியூப் பிளஸ் a ஸ்கொயர்னு போடலாமா? அப்போ இல்ல a ஸ்கொயரை காமனா எடுத்துட்டேன்னா a பிளஸ் 1 ஈக்குவல் டு 12 அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வருது. கரெக்டா? அப்போ இதுல ஏக்கு நம்ம எந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணா 12 வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 ஸ்கொயர் இன்டூ 1 பிளஸ் 1ங்கிறது என்னவா இருக்கும்? 1 இன்டூ 2 இஸ் 2 தான். 2 ஸ்கொயர் எவ்வளவு கைஸ்? 4. 2 பிளஸ் 1 எவ்வளவு? 3. 4 இன்டூ 3 12. அப்போ இந்த ஏயோட வேல்யூ வந்துட்டு நான் 2 வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஆன்சர் கிடைச்சிருது. கரெக்ட் தானே கைஸ்? நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுல இருந்து ஏயோட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிக்க முடியுமா? சப்ஸ்டிடியூட்டிங்
ஃபர்ஸ்ட் வந்து அசியூமிங் a equal to 1, ஆனா எனக்கு வரல. அடுத்தது a equal to 2 வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் மேட்ச் ஆகுது. ஸோ a equal to 2 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். a வந்து 2னா b யோட வேல்யூ என்னவா இருக்கும்? a square is equal to b. ஸோ b யோட வேல்யூ வந்துட்டு 4ன்னு கிடைச்சிருச்சுங்களா கைஸ்? ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ a யோட வேல்யூ கிடைச்சிருச்சு, b யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அப்போ இது வந்து என்னவா இருக்கும்? 8 இருக்கும். b யோட வேல்யூ என்னது? 4 இருக்கும். இது வந்து என்னவா இருக்கும்? 16 இருக்கும். இது வந்து என்னவா இருக்கும்? 2 இருக்கும். இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இங்க வாங்க, செகண்ட் ஈக்குவேஷனுக்குள்ள வாங்க. இதுல pங்கிற ஒரு அன்னோன் இருக்கா, அதை கண்டுபிடிப்போம். pங்கிறது என்னது கைஸ்? இது வந்து சம் ஆஃப் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. வாட் இஸ் த சம் ஆஃப் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது? சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது கைஸ்? மைனஸ் பி, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிங்கிறது p ஆயிடும். therefore p is equal to the 16 plus 2 that is equal to 18. கண்டுபிடிச்சாச்சா கைஸ்? இப்ப இதுக்கு வாங்க. டிஃபரன்ஸ் between the larger roots of equation 1 and 2. larger roots of equation 1 and 2 குள்ள டிஃபரன்ஸ் என்னது கைஸ்? 16 minus 8 எவ்வளவு? 8. கரெக்டா? 16 minus 8 அப்படிங்கிறது 8. Difference between the larger roots of equation 1 and 2 is what percentage of the value of p? Value of p என்னது? 18. So 8 by 18 into 100%. ஓகேங்களா கைஸ்? 18ல 18 உடைய ஆஃப் என்னது கைஸ்? 9. 18 உடைய ஆஃப் 9. ஸோ 50% விட கம்மி. இங்க எல்லா ஆப்ஷன்ஸுமே 50% விட கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்க வாங்க. 18 விட எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 கம்மியா இருக்கு. கரெக்ட் தானே கைஸ்? ஸோ 18 உடைய 50% அப்படிங்கிறது என்னது? 9. அதை விட ஒண்ணு தான் கம்மியா இருக்கு. ஸோ இதோடைய ஆஃப் அப்படிங்கிறது என்னது கைஸ்? இதோட 10% அப்படிங்கிறது என்னது? 1.8. ஸோ 40%க்கும் 50%க்கும் உள்ளதான் இது இருக்கு. ஸோ 40%க்கும் 50%க்கும் உள்ள இல்லாததை எலிமினேட் பண்ணிடுங்க. 44.44 48.33. அதுக்கு 45% கண்டுபிடிச்சா போதுமா? 45 0.5 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 0.5 அப்படிங்கிறது நமக்கு ஆல்மோஸ்ட் 0.9 இருக்கும். கரெக்டா? பட் இது 0.9 விட இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 0.1 அதிகமா தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் கைஸ்? 45% விட கம்மியா தான் இருக்கணும். அப்போ 44.44% அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் கைஸ். புரியுதுங்களா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? ஹோப்ஃபுல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே கைஸ், அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். என்ன இருக்கு? 48 by x square minus 26 by x plus 3 equal to 0 இருக்கு. இதை சால்வ் பண்றதுக்கு ஹோல் ஈக்குவேஷன், இதுல எல்சிஎம் என்னது? x ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணணும். பண்ணா என்ன ஆகும்? இங்க இது வந்து வெறும் 48 ஆயிடும், இது 26x ஆயிடும், 3x ஸ்கொயர் ஆயிடும். ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். 3x ஸ்கொயரு மைனஸ் 26x பிளஸ் 48 ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? எல்லாத்தோடையும் நான் எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்றேன். இதுல எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஸோ திஸ் வில் பிகம் த கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்? மைனஸ் 26 பிளஸ் 48 இன்டூ 3 இருக்கும். ஏன்னா 6 8s are 48 இதுன்னு இருக்கா? ஓகே, இது பாத்தீங்கன்னா 6 3s are 18. 18 plus 8 வந்து 26. That means minus 18 minus 8 is minus 26. Minus 18 into minus 8 is plus this value. So அதோட அப்படியே ஆப்போசிட் தான் அதோடைய ரூட்ஸ். That means plus 8, plus 18, plus 8. இதோட 3 டிவைட் பண்ணணும். பட் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? செகண்ட் ஈக்குவேஷனுக்குள்ள போவோம். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஓவராலாவே இதை y ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணணும். பண்ணீங்கன்னா 2y ஸ்கொயரு மைனஸ் 31y பிளஸ் 105 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி ஆகும். ஓகேங்களா? இப்போ மைனஸ் 31 பிளஸ் 105 இன்டூ 2 இருக்குமா? இதை நான் 21 இன்டூ 5 எடுத்துக்கலாமா? இப்போ 21 பிளஸ் 10 இஸ் 31, ரைட்? ஸோ மைனஸ் 21 மைனஸ் 10 அப்படிங்கிறது பிளஸ் 21 பிளஸ் 10 ஆயிடும். ஓகேவா? இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்போ இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது 6 ஆயிடும். இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது 6 ஆயிடும். 6 மேட்ச் ஆயிடும். கரெக்டா? ஸோ 18 இன்டூ 2 எவ்வளவு கைஸ்? 36. 8 2s are எவ்வளவு? 16. 21 இன்டூ 3 23s are 60. 63 30 அவ்வளவுதான். இப்ப கம்பேர் பண்ணி பாருங்க கைஸ். ஓகேங்களா? 36ஐயும் 63ஐயும் கம்பேர் பண்ணீங்கன்னா
இது லெஸ்ஸரா இருக்கு. 16 இது கம்பேர் பண்ணீங்கன்னா லெஸ்ஸரா இருக்கு. 36 30 கம்பேர் பண்ணீங்கன்னா கிரேட்டரா இருக்கு. ஸோ லெஸ் தேன் கிரேட்டர் தேன் வந்துருச்சுனாலே அதோட மீனிங் என்னது கைஸ்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் ரிலேஷன்ஷிப் cannot be established. அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? ஃபைன். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினை வந்து நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கா தரேன் கைஸ். ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணி இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கறத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சேனலையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் தே கேன் ஆல்சோ யூட்டிலைஸ் இட் கைஸ். ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ.